ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து சிங்கப்பூர் ஏலிம் எழுப்புதல் திருசபையின் சார்பிலே உங்களுக்கு நானும் பாஸ்டர் ஷீலா டேனியல் அவர்களும் பாஸ்டர் கிறிஸ்டி மற்றும் எங்கள் குடும்பத்தார் அனைவரும் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோடு கூட தொடர் போதனையாக ஆபிரகாமின் வாழ்க்கையை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். முக்கியமாக தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறார் என்றால் அவனை தெரிந்தெடுத்து ஆசீர்வதித்து ஜாதிகளுக்கு, ஜனங்களுக்கு, தேசத்திற்கு ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக கர்த்தர் மாற்றுகிறார் என்பதை ஆபிரகாமினுடைய வாழ்க்கையின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆபிரகாம் யார்? ஏன் கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் முதலில் தெரிந்து கொண்டால் இன்னும் அது மிக நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏனென்றால் இந்த தொடரை நான் ஆரம்பிக்கின்ற பொழுது ஆபிரகாமை குறித்து இந்த செய்தியை கொடுக்கின்ற பொழுது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்ததினாலே இன்னும் ஆழமாக இந்த செய்திகளை ஆபிரகாமை குறித்து அறிந்து கொள்வதற்கு ஆராய்ச்சி செய்த பொழுது ஏன் கர்த்தர் இந்த ஆபிரகாமை தெரிந்து கொண்டார் என்று பார்க்கின்ற பொழுது நமக்கு தெரியும், ஆதியிலே நம்முடைய தேவன் இருந்தார். இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பாகவே அவர் பிதாவான தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், இந்த மூன்று பேருமே அவர்கள் ஆதியிலே இருந்தார்கள் என்று நம்ம ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். புரியுங்களா? ஆதியிலே பிதாவாக இருந்தார், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருந்தார், ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டு இருந்தார் என்று நமக்கு வேதத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இந்த தேவன் ஆதியில் இந்த திருத்துவ தேவன், நம்முடைய ட்ரையூன் காட், 3 பேர் இருந்தாலும் அவர்கள் பரலோகத்திலே அவர்களுக்கு தேவதூதர்கள் அவரை துதித்து கொண்டே இருந்தார்கள். எப்பொழுதும் வேதத்தில் நம்ம பார்க்கின்ற பொழுது பரிசுத்தர் 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 என்று எப்பொழுதும் தேவதூதர்கள் துதித்து கொண்டே இருந்தார்கள். இந்த தேவதூதர்கள் 3 பிரிவாக ஆண்டவர் அவர்கள் வைத்திருந்தார். ஒன்று கர்த்தர், காபிரியேல், மிகாவேல், அதே போல லூசிபர். புரியுங்களா? பார்த்தீங்கன்னாக்கா மிகாவேல் அவர்கள் என்ன, மைக்கேல் ஏஞ்சல் செய்திகளை கொண்டு வரக்கூடியவர்கள், காபிரியேல் யுத்தம் செய்யக்கூடியவர்கள். ஆனால் இந்த லூசிபர் என்பவன் அவனுடைய தூதர்கள் கூட்டம் துதிப்பதற்காக, கர்த்தரை துதிப்பதற்காக ஆண்டவர் வைத்தார். அவருடைய வேலை துதியின் வேலை. அவர்கள் பாருங்க, அவன் கையை அப்படி தூக்குனா அவருடைய கையை அசைத்தாலே அவ்வளவு இசை அதிலிருந்து வருமா, அந்த சிறைகளில் இருந்து அவ்வளவாக அப்படிப்பட்ட ஒரு இசைத்து கர்த்தரை துதிக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தார் லூசிபர். ஆனால் இந்த லூசிபர், தேவனை துதித்து கொண்டு இருந்த அந்த லூசிபர் என்ன செய்தான் என்று நம்ம வேதத்தில் பார்த்தோம் என்றால், நாம் பார்க்கின்ற பொழுது ஏசாயா 14வது அதிகாரம் வசனம் 12, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழவெட்டப்பட்டாயே. 14வது அதிகாரம் ஏசாயா 14 வசனம் 13, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பருவத்திலே வீற்றிருப்பேன் என்றும், 14வது வசனத்திலே நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களிலே ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. 15வது வசனத்திலே ஆனாலும் நீ அகதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய் என்று சொல்லுகிறார். புரியுங்களா? ஏனென்றால் தேவன் இருக்கக்கூடிய அந்த பரலோகத்திலே தேவதூதர்கள் எப்பொழுதும் அவரை துதித்துக் கொண்டிருப்பார்கள், பரிசுத்தர் 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 என்று. புரியுங்களா? அதான் வெளிப்படுத்தின 4வது அதிகாரம் 8வது வசனத்திலே 4 ஜீவன்களும் இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக்கொண்டு இருந்தார்கள். ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட இந்த துதிகளின் மத்தியிலே வாசம் செய்து கொண்டிருந்த அந்த தேவன் என்ன செய்தார் பாருங்க, இந்த லூசிபர் பெருமை கொண்டதினாலே அவன் கீழே தள்ளப்பட்டு போனான். புரியுங்களா? ஏனென்றால் அவன் வானங்களுக்கு மேலாக ஏறுவேன், அவனுக்கு ஆராதனை தேவதூதர்கள் எல்லாம் செலுத்த வேண்டும் என்று விரும்பி தேவனுக்கு விரோதமாக அவன் பெருமைப்பட்டதினாலே அவன் வானத்திலிருந்து அகால பாதாளத்துக்கு தள்ளப்பட்டான் என்று பார்க்கிறோம். புரியுங்களா? தேவனை துதிப்பதற்காக வைத்திருந்த லூசிபர் கூட்டம். அதனால்தான் கர்த்தர் என்ன செய்தார் பாருங்க,
ஏசாயா 43வது அதிகாரம் வசனம் 21 படி, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். புரியுங்களா? கர்த்தர் அவரை ஆராதிப்பதற்காகத்தான், தன்னை ஆராதிப்பதற்காகத்தான் தேவன் இந்த ஜனத்தை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் தான் கர்த்தர் ஆதாமை ஏதேன் தோட்டத்திலே தேவன் அவர்களை ஆதாம் ஏவாளை உருவாக்கி அவர்களோடு உலாவினார், அவர்களோடு ஆண்டவர் சஞ்சரித்தார் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த ஜனம், இந்த மனித ஜனம் தனக்கு ஒரு ஆராதனை வேண்டும். அந்த ஆராதிப்பதற்கு கர்த்தர் தன்னைத்தானே ஆராதிக்க முடியாது. புரியுங்களா? அதனால்தான் அவர் மனு குலத்தை, இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். புரியுங்களா? அந்த பரலோகத்திலே லூசிபர் பெருமை அடைந்து விழுந்து போனானே துதியை வைத்து, அந்த இடத்தை நிரப்புவதற்காக மனிதனை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். புரியுங்களா? ஆதாம் ஏவாளை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். அவர்கள் பாவம் செய்தப்பட்டதினாலே அந்த ஸ்தானத்தை அவர்கள் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்தது மனுக்குலம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அதுக்கப்புறமாக அந்த ஆதாமுக்கு அப்புறமாக தேவனோடு கூட ஈனோக்கு சஞ்சரித்தான். 365 வருடங்கள் தேவனோடு கூட சஞ்சரித்தான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தான். அதுக்கப்புறமாக பார்த்தீங்கன்னாக்க நோவா, அன்றைக்கு இருந்த மனு குலத்திலே எல்லாரும் பாவம் செய்து கொண்டிருந்தாங்க. பாவம் பெருகியது. நோவா தேவனுக்கு ஒரு பிரியமானவனாக, கர்த்தருடைய பார்வையில் உத்தமனாக இருந்தான். கர்த்தர் நோவாவை தெரிந்து கொண்ட பொழுது ஜலப்பிரளயம் உலகத்தை உலகம் முழுவதும் அழித்த பொழுது, நோவாவுக்கு நாட்களே என்ன செய்தது? அவன் பேரன் மூலமாக அந்த பாவம் வந்தது. அதனாலே கர்த்தர் தெரிந்தெடுத்த ஒரு மனிதன் நோவாவாக இல்லாமல் சென்று விட்டான். அதற்கப்புறமாக கர்த்தர் இந்த பூமியில ஒரு ஜனத்தை தனக்கென்று ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களிலே கர்த்தர் ஆபிரகாமை மட்டும் தெரிந்து கொண்டு அவனை வேறு பிரித்தார். அந்த ஆபிரகாம் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? அந்த ஆபிரகாம் பார்த்தோம், விக்கிர ஆராதனை அவனுடைய குடும்ப பின்னணி. அப்படிப்பட்ட ஆண்டவரை ஆராதிக்காத ஒரு பின்னணியில் இருந்த அவனை கர்த்தர் வேறு பிரித்தார், ஆண்டவர் பிரித்தெடுத்தார் என்று பார்க்கிறோம். பாருங்க, எப்படி இந்த உலகத்திலே 5 கண்டங்கள் இருக்கிறது. ஆசிய கண்டம், ஆப்பிரிக்க கண்டம், அமெரிக்க கண்டம், இதே போல பார்த்தீங்கன்னாக்கா ஐரோப்பிய கண்டம், இப்படி ஆஸ்திரேலிய கண்டம், இப்படி இருக்கின்ற பொழுது தேவன் இந்த 5 கண்டங்களிலே ஆசியாவுக்கு ஓசியாக கிடைத்த மேசியா என்று இயேசுவை சொல்லுவோமே, ஆசிய கண்டத்தை தேர்ந்தெடுத்து இந்த உலகத்திலே ஒரு மையமான ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தேசம், அதில் மையமான ஒரு பகுதி எருசலேம், அதில் மையமான ஒரு இடம் பெத்லகேம். இப்படியாக உலக உருண்டை எடுத்து ஒரு மையமான பகுதியை எடுத்து நீங்கள் ஊசியை குத்துனா அது பெத்லகேம், எருசலேம் பெத்லகேம் அதுக்குள்ளாக அந்த இடத்துல அது காண்பிக்கும். அப்படியாக இந்த உலகத்தில் தனக்கென்று ஒரு இடத்தை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அந்த இடத்திலே ஆண்டவர் செய்தாரே வாசம் செய்தார். அந்த இடத்திலே ஆண்டவர் செய்தார் தனக்கென்று ஒரு ஜனத்தை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து. பார்த்தீங்கன்னாக்க ஊர் என்ற கல்தேயர் பட்டணத்தில் இருந்த அந்த டைக்ரிஸ் ரிவர், பார்த்தீங்கன்னா ஈராக் என்று சொல்லக்கூடிய அந்த பாபிலோனிய தொங்கு தோட்டம் அது பக்கத்தில் இருந்த அந்த டைக்ரிஸ் ரிவர் படுகையில் இருந்த கல்தேயர் பட்டணமாகிய அந்த ஊர் என்ற இடத்தில் இருந்து தனக்கென்று ஒரு ஜனத்தை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து, ஆபிரகாமை தேர்ந்தெடுத்து தன்னுடைய கானான் தேசத்துக்கு, இஸ்ரவேல் தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் எப்படியாக ஒரு மனிதனை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். அவனுடைய பின்னணி விக்கிர ஆராதனையாக இருந்தால், கர்த்தர் ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து விட்டார் என்றால் அவன் எப்படிப்பட்ட இடத்துல சூழ்நிலை இருந்தாலும் தனக்கென்று ஆண்டவர் தேர்ந்தெடுத்து தன்னுடைய துதியை சொல்லி வருவதற்காக, தன்னுடைய பெயரை, தன்னுடைய தனக்கென்று ஒரு சந்ததியை உருவாக்கும்படியாய் ஆண்டவர் விரும்பிதான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்த ஒரு பாத்திரம் வேதத்திலே ஆபிரகாம் என்று பார்க்கிறோம். அதனால்தான் ஆபிரகாமை ஆண்டவர் ஏன் தேர்ந்தெடுத்தார் என்றால், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற வேத வசனத்தின்படியாக கர்த்தருடைய துதியை சொல்லி வருவதற்கு ஆபிரகாம் தேர்ந்தெடுத்த அவன் மூலமாக, அவன் சந்ததியின் மூலமாக கர்த்தர் தாவீது பிறக்கும்படியாக, அதே அவனுடைய சந்ததியில் இயேசு கிறிஸ்து பிறக்கும்படியாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தாவீதின் குமாரனாக இயேசு கிறிஸ்து பிறக்கும்படியாய் இந்த துதியை சொல்லி வரும்படியாய் கர்த்தர் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட கர்த்தரை ஆண்டவரை துதிப்பதற்காகத்தான்,
அந்த தேவதூதர்கள் இழந்து போன அந்த விட்டு போன அந்த அவர்களுடைய அந்த காரியங்களை மகிமையை அவர்கள் இழந்து போனார்கள். அதை மீண்டும் மனிதனுக்கு கொடுக்கும்படியாகத்தான் ஆண்டவர் அவரை துதிப்பதற்காக ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார். ஆபிரகாமின் சந்ததியாகிய திருச்சபையை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட இந்த ஆபிரகாமினுடைய எப்படியாக அவன் வேறு பிரிக்கப்பட்டான் இந்த உலகத்தில் இருந்து பாருங்களா. அவன் ஆண்டவரை அறியாத என ஒரு வாலிப நாட்கள் இருந்த பொழுது அவனுடைய ஊரை விட்டு அவன் ஆண்டவருடைய உன்னத அழைப்பு வந்தது. அதனாலே எல்லாவற்றை விட்டு பிரிந்தான். அவன் பார்த்தீங்கன்னாக்க அவனுடைய ஊரை விட்டு, ஜனங்களை விட்டு, நண்பர்களை விட்டு அந்த வாலிபன் ஆகிய ஆபிரகாம் பிரிந்தான். அதே போல ஊமை விக்கிரகங்களை விட்டு அவன் பிரிந்தான். அதே போல உயர்ந்த அந்தஸ்து உரிமைகளை விட்டு அவன் போல உயர்வான காரியங்கள் எல்லாவற்றை விட்டு அவன் பிரிந்து வந்தான் என்று சொல்லி கடந்த தொடரில் கூட உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கும் தொடர் போதனையாக இந்த ஆபிரகாம் வாழ்க்கையிலே அவனுடைய உறவுகளிலே எப்படிப்பட்ட அவன் உறவுகள் எப்படிப்பட்ட உறவாக இருந்தது, அந்த உறவின் மூலமாக நாம் கற்றுக்கொள்வது என்ன, பரிசுத்த ஆவியான ஒரு துணையோடு கூட இந்த தொடரை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொண்டு வருவதனாலே கவனத்தோடு கூட வேத புத்தகத்தோடு கூட நோட்டு புத்தகத்தோடு கூட குறிப்புகளை நீங்கள் எழுதி வைத்துக் கொண்டால் உங்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். ஒருவேளை இந்த செய்தியை மீண்டும் கேட்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் எங்களுடைய ஃபேஸ்புக் ஷீலா டேனியல் இல்லை டேனியல் ராஜ் செல்லலாம். இல்லை எங்களுடைய யூடியூப் சேனல் ஷீலா டேனியல் என்ற அந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சென்று சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னாக்கா நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நாள் செய்தியும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். அதனால நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை அமைக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னாக்கா எங்களுடைய ஷீலா டேனியல் என்ற அந்த யூடியூப் சேனலுடைய எல்லா எங்களுடைய பாடல்கள், ஆராதனைகள், ஆவிக்குரிய செய்திகள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். புரியுங்களா? அதனாலே இந்த செய்தியை கேட்பது மட்டுமல்ல, நீங்கள் என்ன செய்யணும்னாக்கா தொடர்ந்து இந்த செய்தியை மீண்டும் மீண்டும் கேளுங்க, மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. இதன் மூலம் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. அதனால இன்றைக்கு நாம் இந்த ஆபிரகாமுடைய உறவு, அவனுடைய ஆபிரகாமுடைய இந்த பிரயாண வாழ்க்கையிலே, இந்த விசுவாச வாழ்க்கையிலே அவனுடைய உறவு எப்படிப்பட்ட உறவாக இருந்தது என்று இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் வேத வசனத்தின் மூலமாக விளக்க இருக்கிறேன். எபிரேயர் 11வது அதிகாரம் வசனம் 9 படியாக விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். பாருங்க, அவன் எப்படியாக குடியிருந்தான் பாருங்க. விசுவாசத்தோடு ஒரு அந்நியனை போல ஒரு கூடார வாழ்க்கை வாழ்ந்தான். அந்நியனாக, அகதியாக, அடிமையாக, பரதேசியாக போல வாழ்ந்து வந்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுக்கு ஒரு நிலையான ஒரு வீட்டை கட்டி வீட்டிலே வாழ்ந்திருக்கலாம். அதை தேர்ந்தெடுக்காதபடி அவன் எப்படி ஒரு பரதேசியை போல வாழ்ந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அதனால்தான் ஆண்டவர் ஆபிரகாமை என்னுடைய ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் என்று ஆண்டவர் ஆதியாகமம் 26வது அதிகாரம் வசனம் 24 படி என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் என்று கர்த்தர் அழைத்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதனால் தான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே எப்படி அழைக்கப்பட்டவன், அழைப்பு பெறாதவன் என்று ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு 2 நபர்களை வைத்து அவர்களை ஒப்பிட்டு நீங்கள் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறீங்க, இல்லை ஆண்டவருடைய அழைப்பு இல்லை என்றால் ஒருவேளை நீங்கள் அந்த அழைப்பை உறுதிப்படுத்தும்படியாய், ஒருவேளை ஆண்டவருடைய அழைப்பை பெற்று அந்த அழைப்பிலிருந்து பின்மாறி செல்வது போல இருந்தால் உங்களை மீண்டுமாய் உறுதிப்படுத்திக் கொண்டு அழைத்த அழைப்பிலே உறுதியாக இருக்க இந்த செய்தியை கவனமாய் கேட்கும்படியாக அன்போடு உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதனாலே ஆபிரகாமும் அவனுடைய மனித உறவுகள் எப்படிப்பட்டதாக இருந்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை 3 இடங்களிலே சிநேகிதன் என்று கர்த்தர் அழைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? ஆண்டவர் பாருங்க, 3 இடங்களிலே ஆண்டவர் இப்படியாக ஆண்டவர் அழைத்தார் என்று பார்க்கிறோம். என் ஊழியக்காரனாக ஆபிரகாம் என்று. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மளை எப்படி அழைத்தார்? யோவான் 15:15 நான் உங்களை சிநேகிதர் என்று அழைத்தேன் என்று சொல்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் பார்த்தீங்கன்னாக்க என்று உலக பிரகாரமான உறவுகளுக்கு ஆபிரகாம் எப்படியாக உலக பிரகாரமான உறவுகளிலே
எப்படி ஆண்டவர் ஆபிரகாம் நடந்து கொண்டான், உலக பிரகாரமான உறவுகளுக்கு அவன் எப்படி முக்கியத்துவம் கொடுத்தான் என்று சொல்லி இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். அதனால்தான் ஆபிரகாமையும் அழைக்கப்பட்ட ஆபிரகாமையும் அழைப்பு இல்லாத லோத்துவையும் குறித்து இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய இருக்கிறேன். பாருங்க, அழைக்கப்பட்ட ஆபிரகாம் அவனுடைய மந்தை பெருகியது, அதே போல அவனோடு கூட வந்த லோத்தும் அங்க மந்தை பெருகிய பொழுது அவருடைய செல்வ சம்பத்து பூமி தாங்க முடியாதாக இருந்தது என்று சொல்லி ஆதியாகமம் 13வது அதிகாரத்தில் பார்க்கலாம். அப்பொழுது ஆபிரகாமுடைய மந்தைக்காரர்களுக்கும் லோத்துனுடைய மந்தைக்காரர்களுக்கும் பிரச்சனை உருவாக ஆரம்பித்தது. புரியுங்களா? அப்ப ஆபிரகாமும் லோத்துவும் அமைதியாக இருந்தாங்க. ஆனால் அங்கே அவருடைய வேலைக்காரர்கள் மூலமாக, மந்தை மேய்ப்பர்கள் மூலமாக அவர்கள் என்ன செய்யப்பட்டது? பிரச்சனை வந்தவுடனே ஆபிரகாம் அமைதியாக இருக்க விரும்பவில்லை. அவனுடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்த பொழுது இந்த பிரச்சனையை அலட்சியம் செய்துவிட்டு நாளைக்கு பார்த்துக்கொள்வோம், நாளை மறுநாள் பார்த்துக்கொள்வோம் என்று சொல்லி அலட்சியம் செய்யாமல் என்ன செய்தான்? அதை உடனடியாக டைம் வில் ஹீல், அதாவது காலம் அதை சரி செய்து கொள்ளும் என்று காலம் தாழ்த்தாதபடி உடனடியாக அந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு ஆபிரகாம் உடனடியாக காரியங்களை செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய மந்தைக்கும் லோத்துடைய மந்தை சேர்ந்து இருக்கின்ற பொழுது அங்கே பிரச்சனை புகை போல எழும்பிய பொழுது அது நெருப்பாக மாறுவதற்கு முன்பாக அதை அணைப்பதற்கு துடியாக செயல்பட்டான் ஆபிரகாம் என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? அதனால்தான் ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர் என்று சொல்கிறான். ஆபிரகாம் எப்படி அழைக்கிறான் பாருங்க. பிரச்சனை வருகிறது, ஒரே இடத்துல இருக்கிறாங்க. தன்னுடைய சித்தப்பா மகனாய ஆபிரகாம் லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் மந்தைக்கு பிரச்சனை வந்த பொழுது என்ன சொல்றான்? அவன் லோத்துவை நோக்கி, உனக்கும் எனக்கும் உன் மேய்ப்பருக்கும் என் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் எப்படிப்பட்டவர்கள்? சகோதரர்கள் என்று ஆபிரகாம் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். ஆதியாகமம் 13வது அதிகாரம் வசனம் 8, 9 பார்க்கின்ற பொழுது, இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க, அதனால்தான் இன்றைக்கு அநேகர் கூட்டு குடும்பம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டு அங்கே சம்சாரம் இல்லாமல் குடும்பத்திலே சர்க்கஸ் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. புரியுங்களா? அதனால்தான் கூட்டு குடும்பம் என்று வருகின்ற பொழுது பொறுப்புகளை அலட்சியம் செய்து, புரியுங்களா, அவர்கள் என்ன செய்வாங்க? வீட்டில் ஒரு காரியம் இருந்தால் ஒரு சமையல் செய்ய வேண்டும் என்றால், கூட்டு குடும்பம் இருந்தால் யாருடைய மனைவி எழுந்து சமையல் செய்வது? புரியுங்களா? அந்த மனைவி எழுந்து சமையல் செய்தால் மற்றவர்கள் 1, 2, 3 சகோதரர்கள் இருந்தால் அவர்களுடைய மனைவிகள் சும்மா இருப்பாங்களே, எல்லாருக்காக நான் தான் சமைக்கணுமா, எல்லாருக்காக நான் வீடை கூட்டணுமா, எல்லாருக்காக நான் எல்லா காரியங்களும் செய்யணுமா என்று அங்கே என்ன உண்டாகும்? எண்ணங்கள், வாக்குவாதம் உண்டாகும், பிரச்சனை உண்டாகும். அதே போல உங்களுடைய பிள்ளைகள் நல்ல கிறிஸ்மஸ் வருகிறது, இதெல்லாம் நல்ல ட்ரெஸ் எடுக்க வேண்டும் விரும்புங்க. ஆனால் கூட்டு குடும்பத்தில் அண்ணன் தம்பி பிள்ளைகள்லாம் இருக்கின்ற போது உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் ஒன்று போல் எடுக்கணும், உங்களுக்கு அந்த ட்ரெஸ் பிடிக்காமல் இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு நல்ல சேலை விலை இருந்தது நீங்கள் வாங்கலாம் நினைக்கலாம். உங்களுடைய பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தம்பியோட மனைவிக்கோ அண்ணனோட மனைவிக்கோ அவங்க குறைச்சாக ட்ரெஸ்ஸு சேலை எடுத்திருப்பாங்களே, உயர்வாக எடுத்துனா அதன் மூலம் பிரச்சனை வரலாம். அதனாலே இல்லை உங்களுக்கு ருசியாக நீங்கள் பதார்த்தங்கள் செய்ய விரும்புவீங்க, அது மற்றவர்களுக்கு அவங்களுக்கு அது செய்யணுமா, அவங்க அது பிடிக்குமா, இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் வரும். அதனால்தான் ஆபிரகாம் என்ன செய்தார்னாக்கா, அந்த கூட்டு வாழ்க்கை வேண்டாம், நீ தனியாக பிரிந்து சென்று விடு என்று லோத்துவின் இடத்துல சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். நான் இடதுபுறம் சென்றால் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று சொல்கிறான். உறவுகளை சரி செய்து கொள்வதற்கு ஆபிரகாம் லோத்துவின் இடத்துல போனான் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நான் பார்க்கின்ற பொழுது ஆபிரகாம் மூத்தவன், அவனுடைய சகோதரனுடைய குமாரன் தான் லோத்து. ஆனால் மூத்தவனாகிய ஆபிரகாம் உறவுகளை சரி செய்து கொள்வதற்காக இளையவனிடத்திலே, மூத்தவன் தன்னை தாழ்த்தி கொண்டு இளையவனிடத்திலே செல்லக்கூடியவனாக இருக்கிறான் என்று ஆபிரகாம் வாழ்க்கையிலிருந்து பார்த்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப மனித உறவுகளை சரி செய்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில
ஏன்னா நம்ம வயதோ பெருமையோ என மற்ற எந்த காரியங்களும் மேட்டிமையாக இருந்து கொண்டு நம் மனித உறவுகளை சரி செய்து கொள்வதற்கு நம்ம என்ன காலதாமதம் பண்ணினோம் என்றால் ஏன்னா வாழ்க்கையில் பெருமைப்பட்டு என்ன இருந்தோம் என்றால் பிரச்சனை பெரிதாகி கொண்டு தான் இருக்கும். ஆனால் ஆபிரகாமோ என்ன அடக்க உள்ளத்தோடு கூட ஆபிரகாம் என்ன செய்கிறான், லோத்துவை தேடி சென்று லோத்துவோடு கூட பேசுகிறான், தன்னை தாழ்த்தி என லோத்துவனிடத்தில் பேசுகிறான். அதனால்தான் அழைக்கப்பட்டவனுக்கும் அழைக்கப்படாதவனுக்கும் உள்ள வித்தியாசம். ஹல்லேலூயா. தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறார் என்றால் அவனுடைய குணநலன், அவனுடைய மனநிலை, அவன் எப்படியாக மனித உறவுகளோடு நடந்து கொள்கிறான் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொள்கின்றது. அவன் எப்படி லோத்துவின் இடத்துல நம் சகோதரர்கள் என்று சொல்றான். அவங்க பிரச்சனை பண்றாங்க, அவன் பிரிந்து போகணும் விருப்பப்படுறான். புரியுங்களா? அதனால்தான் ஆபிரகாம் ஆவிக்குரியவன், ஆனால் லோத்துவோ மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறான். ஆவிக்குரியவன் தன்னை தாழ்த்துவதற்கு தயங்கவில்லை. மாம்சத்துக்குரியவனும் ஏன்னா அவன் தன்னை ஆபிரகாமை போல் நடந்து கொள்ளல. ஆவிக்குரியவன் தன்னை தாழ்த்தி மனித உறவுகளை செப்பனிட செயல்படக்கூடியவனாக ஆபிரகாம் இருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். அதனால்தான் மத்தேயு 5வது அதிகாரம் வசனம் 23-24 பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு கூட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து என்று இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்தில் சொல்கிறார். அதாவது சகோதரனிடத்தில் பகை வைத்துக் கொண்டு நீ காணிக்கை போட்டால் அது காணிக்கையில அங்கீகாரம் இல்லை. முதல்ல நீ சகோதரனோ சகோதரிடத்தில் போய் ஒப்புரவாகிட்டு வந்து அப்புறம் நீ காணிக்கை போடு, அப்பொழுதுதான் அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படும் என்று இயேசு கிறிஸ்து தன்னுடைய விலையேறப்பட்ட மலை பிரசங்கத்திலே பியாட்டிடியூட்ஸ், அதாவது மத்தேயு 5வது அதிகாரம் 6வது அதிகாரம் 7வது அதிகாரத்தின்படியாக விலை உயர்ந்த சத்தியங்கள் இந்த உலகத்தில் இன்றைக்கு ஏற்றப்பட்ட எல்லாம் ஏன்னா பார்த்தீங்கன்னாக்க அந்த அரசாங்க சட்டங்களும் பெரும்பாலும் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொல்லப்பட்ட அந்த ஆலோசனையின்படி தான் அந்த சட்டங்கள் இயற்றப்பட்டது. அதனாலே என்ன இங்கே பார்க்கின்ற பொழுது அந்த என்ன சொன்ன ஆபிரகாம் உறவுகளை சரிபடுத்துவதற்கு அவன் வயதையோ பெருமையோ எண்ணாதபடி அவன் செயலில் இறங்கினான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் பாருங்க, பலிபீடத்திற்கு அடிக்கடி வருவது யாரு? பலிபீடத்தில் தேவனுடைய பிரசன்னத்தை தேடுவது யாரு? பரிசுத்தம் உள்ளவர்கள், கர்த்தருக்கு பயந்து வாழக்கூடியவர்கள், பக்தி உள்ளவர்கள், பரிசுத்தத்தை வாஞ்சிக்கக்கூடியவர்கள் தான் தேவனுடைய சந்நிதிக்கு அவருடைய சமூகத்தை நாடக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. அதனால்தான் நம்ம நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? பரிசுத்தராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளும் பரிசுத்த பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று தேவன் பிரியப்படக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பலிபீடத்துக்கு வரக்கூடியவன் யார்? பரிசுத்தமானவன், கர்த்தருக்கு பயப்படக்கூடியவன், பக்தி உள்ளவன். அப்பதான் அவன் அப்படிப்பட்டவன் தான் பலிபீடத்தை தேடி வருவான். ஆபிரகாம் கர்த்தருக்காக 10 முறை பலிபீடத்தை செலுத்தி கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தினான். கர்த்தர் 10 முறை இறங்கி வந்து தேவனோடு கூட ஆபிரகாமோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை செய்தார் என்றால் ஆபிரகாம் எப்படியாக தன் உள்ளமாகிய பலிபீடத்தை எப்பொழுது பரிசுத்தம் உள்ளதாக வைத்திருந்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய உறவுகள், மனித உறவுகளிலே நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்ட ஆபிரகாமை போல் இருக்கிறீர்களா? இல்லை மாமிசத்தில் உள்ள காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிறதா என்று சற்று ஆராய்ந்து பாருங்கள். ஹல்லேலூயா. அதனாலே தேவனுக்குரியவன் பாருங்க, ஆவிக்குரியவன் அவன் பெருமை கொள்ள மாட்டான், மனித உறவுகளிலே சரிபடுத்திக் கொள்வதிலே செயல்படுவான், தன்னை முந்திக் கொள்வான் என்று பார்க்கிறோம். ஆனால் மனம் திரும்பாதவன், மன கடினம் உள்ளவன், மாம்சத்துக்குரியவன் எப்படி இருப்பான்? மறுதளித்து போனவன் பலிபீடத்திற்கு வரமாட்டான், தேவனுடைய பிரசன்னத்தை தேட மாட்டான். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு முறையாவது தேவனுடைய பிரசன்னத்தை லோத்து தேடினான் என்று வேதத்தில் பார்த்திருக்கீங்களா? கிடையாது. ஹல்லேலூயா. அதனால்தான் பார்த்தீங்கன்னாக்க அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க பார்க்கின்ற பொழுது கர்த்தரால் அழைக்கப்பட்டவன் ஆவிக்குரியவன் எப்படியா இருப்பான்? அவன் அடுத்தவன் தன்னிடத்தில் வருவான், தன்னிடத்தில் கெஞ்சுவான் என்று காத்து கொண்டு இருக்க மாட்டாங்க. அவர்கள் முன்பாக சென்று முதலிலே தன் பிரச்சனையை சரி செய்து கொள்வதற்காக தன்னை தாழ்த்துவார்கள், தன்னுடைய பலிபீடத்தை செப்பனிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆபிரகாம் கர்த்தருக்கென்று பலிபீடத்தை சரிபடுத்தினமல்ல, தன் உள்ளமாகிய பலிபீடத்தையும் எப்பொழுதும் அவன் சுத்தப்படுத்தி அது ஒரு பலிபீடத்தை ஆயத்தத்தோடு வைத்துக் கொண்டிருந்தான்.
தேவனோடு உறவாடுவதற்கு. ஹல்லேலூயா. அதனால்தான் ஒப்புரவு காரியத்திலே விசுவாசியாகிய ஆபிரகாம் தானாக வழியை போய் தானாக வாலின்றராக சென்று லோத்துவோடு கூட என்ன செய்கிறான், பிரச்சனையை சரி செய்கிறான் என்று பார்க்கிறோம். எப்படி சொல்கிறான், நாம் சகோதரருக்குள்ளே என்ன பிரச்சனை வேண்டாம் என்று சொல்லி ஆபிரகாம் அந்த பிரச்சனையை முடிப்பதற்குள்ள காரியங்களை பார்க்கிறான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ மனித உறவுகளை செப்பனிடுவதிலே அவன் பார்த்தீங்கன்னா செயல்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் பார்க்கின்ற பொழுது ஆபிரகாம் லோத்துடைய மேய்ப்பர்களிடத்தில் சென்று பேசாதபடி நேரடியாக அவன் லோத்துவோடு கூட பேசுகிறான். ஆபிரகாம் ஒரு கோழை அல்ல, ஒதுங்கிக் கொள்கிறவன் அல்ல. லோத்தின் மேய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமுக்கும் பிரச்சனைகள் வந்த பொழுது அவன் போய் உலகம் எங்கும் ஊரெல்லாம் போய் பாரு, லோத்து நான் கூட்டு கொண்டு வந்தேன், அவனை என் கூட இருந்தான், எவ்வளோ ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்தாரு, ஆனால் அவன் பாரு எனக்கு விரோதமா என்ன எல்லாம் பேசி கொண்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு ஊரா வீடு வீடா ஆளால தேடி ஆளுகிட்டெல்லாம் போய் கோல் சொல்லி கொண்டு இருக்கல ஆபிரகாம். புரியுங்களா? பிரச்சனைக்குரியவனிடத்தில் நேரடியாக சென்று லோத்துவோடு கூட ஆபிரகாம் பேசினான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப ஆபிரகாமோட புத்தியும் பெருந்தன்மையும் எவ்வளவு மேன்மையாக இருக்கிறது. அதனால தான் ஆவிக்குரியவனுக்கும் ஆவிக்குரிய இல்லாதவனுக்கும் ஒரு வித்தியாசம், விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் இதுதாங்க. ஹல்லேலூயா. உறவுகளிலே மூத்தவனாகிய ஆபிரகாம் இளையவனாகிய லோத்தினிடத்திலே உரிமைகளை விட்டு கொடுக்கவும் தயாராக இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 13வது அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்கின்ற பொழுது ஆபிரகாம் லோத்துவை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர்கள் என்று ஆபிரகாம் சொல்கிறான். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். ஆதியாகமம் 13வது அதிகாரம் வசனம் 8-9 படி இப்படி சொல்றான், தேசமெல்லாம் நமக்கு முன்பாக இருக்கிறது, நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போறேன், நான் வலதுபுறம் போனா நீ நீ வலதுபுறம் நீ போனால் நான் இடதுபுறம் நான் போகிறேன் என்று சொன்ன பொழுது ஆபிரகாம் அந்த மனித உறவுகளிலே உரிமைகளை விட்டு கொடுப்பதற்கு மட்டும் வாய்ப்புகளை பதவிகளை எல்லாவற்றையும் என்ன செய்தார், அந்த வாதங்களெல்லாம் விட்டு கொடுத்து அவன் வாழ வேண்டும் என்று அவன் விசுவாசியாக ஆபிரகாம் நினைத்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனித உறவுகளே எப்படியாக ஆபிரகாம் நடந்து கொண்டான் என்று சற்று சிந்தித்து பாருங்க. இன்றைக்கு நீங்க எப்படி உங்களுடைய சகோதரனோடு கூட, சகோதரியோடு கூட, தாயோடு கூட, தகப்பனோடு கூட, மற்றவர்களோடு நீங்க எப்படி நடந்து கொள்றீங்க? சித்தப்பாவுடைய பிள்ளைகளோடு கூட, பெரியப்பா பிள்ளைகளோடு கூட எப்படி நீங்க நடந்து கொள்றீங்க? ஆபிரகாம் பாருங்க, ஒரு வேறுபடுத்தப்பட்ட வாழ்க்கை மனித உறவுகளிலே அவனுடைய ஒரு தாழ்ந்து தேவனுடைய குணாதிசயங்களை காண்பிக்கக்கூடியவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் ஆபிரகாம் தன்னுடைய உரிமைகளை விட்டு கொடுப்பதற்கும் ஆயத்தமுள்ளவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். அதற்கு ஒன்று பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் இடத்திலே இரண்டு விதமான விசுவாசம் கிரியை செய்தது. ஒன்று ஆழமான விசுவாசம் கிரியை செய்தது, இரண்டாவது ஆணித்தரமான ஒரு விசுவாசம். ஹல்லேலூயா. ஏனென்றால் தன்னை அழைத்தவர் கர்த்தர், தன்னுடைய அழைத்த கர்த்தர் மேலே ஒரு ஆழமான விசுவாசம் ஆபிரகாமுக்கு இருந்தது. தன்னை அழைத்த கர்த்தர் மேலே ஒரு ஆணித்தரமான விசுவாசம் என் ஆபிரகாமுக்கு இருந்தது. ஏனென்றால் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. நான் ஒரு விக்கிர ஆராதனை பாரம்பரியத்தில் இருந்தேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டு பிள்ளை போல இருந்தேன். கர்த்தர் என்னை கல்தையர் பட்டண ஊரில் என்னை ஆண்டவர் அழைத்தார், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்ற அந்த என்ன பார்த்தீங்கன்னா ஆழமான விசுவாசம் கர்த்தரின் மேல் ஆபிரகாமுக்கு இருந்தது. இரண்டாவதாக என்னையும் எனக்குண்டான யாவையும் என்னுடைய சூழ்நிலையும் ஆளக்கூடியவர் கர்த்தர் ஒருவரே என்ற ஒரு பார்த்தீங்கன்னாக்க ஆணித்தரமான விசுவாசம் அவனுக்குள்ளாக இருந்தது. என்னை அழைத்தவர் என்ற ஆழமான விசுவாசம், என்னை ஆளுகை செய்கிறவர் என்ற ஆணித்தரமான ஒரு விசுவாசம். என்னை ஆளுகை செய்கிறார், அழைத்தவர், படைத்தவர், பராமரிக்கக்கூடியவர், பாதுகாக்கக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர். நம்மை இம்மட்டுமாய் தாயின் கர்ப்பத்தில் படைத்தார், தாயின் கர்ப்பத்தில் நம்மை பாதுகாத்து
ஆண்டவர் இருக்கிறாரு, பராமரித்து அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறாரு. அப்படியாக ஆபிரகாமை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அதே போல அந்த அழைத்த தேவன் அவரை எல்லாவற்றையும் அவருடைய பார்த்து கொள்வார் என்ற அந்த என்ன தன்னுடைய காரியங்களை எல்லாம் ஆளக்கூடியவர் என்ற ஒரு அசைக்க முடியாத ஆணித்தரமான ஒரு விசுவாசம் ஆபிரகாமுக்குள்ளே இருந்தது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி என்றால் இந்த ஆபிரகாமுடைய விசுவாசம் என்ன, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்ன என்று ஆதியாகமம் 13வது அதிகாரம் வசனம் 14 முதல் 17 பார்க்கின்ற பொழுது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்தில் இருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கையும் நோக்கி பார். இந்த பூமியில் இருக்க 4 திசையும், நீ இருக்கிற 4 திசையிலையும் நீங்க நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். பூமி முழுதும் பாத்தீங்க, ஆண்டவருடைய வாக்கு தத்துவம், அவருடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா இருந்தது. எப்பா, இந்த பூமி முழுவதும் உனக்கு தருவேன், வானத்தின் நட்சத்திரங்களை போல கடற்கரை மனத்தில் போல உனக்கு ஜனங்களை எனக்கு உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஒரு குழந்தை இல்லாதவனிடத்தில் கர்த்தர் எப்படியாக அவனை தேர்ந்தெடுத்து ஆசீர்வதித்து, இந்த பூமியே உனக்குரியதப்பா, வடக்கே கிழக்கே மேற்கே தெற்கே எல்லாவற்றையும் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் என்றால், பூமி முழுவதும் உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தால், அந்த பூமிக்குள்ளே யாருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது? அந்த லோத்து அந்த பூமியில் இருக்கிறான். அந்த பூமியில அவன் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காருன்னா ஒரு பெரிய தேசமே, ஏன்னா பார்த்தீங்கன்னாக்க ஒரு இந்திய தேசம் இருக்கிறது. மதுரை என்பது அந்த டிஸ்ட்ரிக்ட் இந்திய தேசத்துக்குள்ள இருக்கிறது. இப்போ லோத்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறது போல, உனக்கு நான் இந்தியாவே தருவேன்னு சொன்னால் அந்த மதுரையும் சேர்ந்தது அதில் இருக்கிறது. அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்குள்ளாக லோத்துவின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருந்தார், வைத்து கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப இழக்கும் சிந்தையை பெற்றவன் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். அதனால்தான் இயேசு கிறிஸ்து மத்தேயு 5வது அதிகாரம் 5வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொன்னார், மலை பிரசங்கத்திலே, சார்ந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று. ஹல்லேலூயா. பாருங்க, அழைக்கப்பட்டவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? சார்ந்த குணமுள்ளவனாக இருக்கிறான், பூமி அனைத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். அழைப்பை பெறாத லோத்துவோ தன்னுடைய காரியத்தில் கவனம் செலுத்தக்கூடியவனாக இருந்தான். அதனால்தான் விசுவாசியும் அவிசுவாசியும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த ஆபிரகாம் லோத்துடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்க இருக்கிறோம். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. எப்படியாக ஆபிரகாம் அழைக்கப்பட்டவன், அழைப்பை பெறாதவன், ஆவிக்குரியவன், மாமிசத்துக்குரியவன், இப்படியாக நிறைய காரியங்களை ஆபிரகாம் வாழ்க்கையிலிருந்தும் லோத்தின் வாழ்க்கையிலிருந்தும் பகிர்ந்து கொள்வதற்கு ஆவலுள்ளவனாக இருக்கிறேன். இந்த செய்திகள் உங்கள் வாழ்க்கையில மிக பிரயோஜனமாக இருக்கும். நன்றாக கவனிங்க. மீண்டும் கேட்க வேண்டும் என்றால் எங்களுடைய யூடியூப் சேனல்ல, சீலா டேனியல் என்ற யூடியூப் சேனல்ல சென்று பாருங்க. ஏன்னா இந்த செய்திகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். உங்களுக்காக ஜெபிக்கிறோம், உங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த வாரம் முழுவதும் எல்லா வியாதிகளுக்கு, விபத்துகளுக்கு, கொள்ளை நோய்களுக்கு விலக்கி பாதுகாத்து, எல்லா வெள்ளங்களுக்கு, சுனாமிகளுக்கு, சூறாவளிகளுக்கு, மழைக்கு விலக்கி பாதுகாத்து, உங்களை கிருபையாய் பாதுகாத்து ஆண்டவர் நடத்துவார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உரியதாக இருப்பதாக. ஆமேன்.